சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் வந்து இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட திமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் வந்து அதிக அளவில் வாக்குச்சேர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து களத்தில் தீவிரமாக வாக்குச்சேர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். சார் வணக்கம். களத்தில் வந்து மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது? வணக்கம். அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 2-3 நண்பர்கள் படித்த சிறந்த அறிவாளிகள் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சென்னையிலிருந்து நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் செய்திருக்கின்றோம். அந்த பயணத்தில் நாங்கள் கண்டது, அதாவது தமிழ்நாட்டில் முதல்வருடைய அரசுக்கு எதிர்ப்பு அலை என்பது எந்த இடத்திலும் கிடையாது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று சொன்னாலே அந்த அரசு வெற்றி பெற்றுவிடும். இதுவே தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவதற்கு முதல் ஸ்டெப். இரண்டாவதாக, இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் காக்கும் கவசங்களாக முதலமைச்சருக்கு இருக்கிறார்கள். அந்த பெண்களை மீறி எந்த சக்தியும் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. துப்பாக்கி குண்டுகளோ தோட்டாக்களோ அல்லது ஈட்டிகளோ அம்புகளோ என்று சொல்லி அதை வீசினால் அதெல்லாம் அந்த கவசத்தை தாண்டி போக முடியாதது போல அந்த பெண்கள் இன்றைக்கு காக்கும் கவசங்களாக இருந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு உற்ற துணையாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எனவே பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய வாக்கு வங்கி. அதில் குறைந்தபட்சம் 70-75% வாக்குகள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு, எங்களுடைய கூட்டணிக்கு கிடைக்கும். கள நிலவரப்படி எங்களுக்கு மிக பிரகாசமாக நன்றாக இருக்கிறது. செல்லும் இடங்களில் மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. எல்லோருமே தலைவர் தளபதியினுடைய திட்டங்களை நாங்கள் போவதற்கு முன்னாலே அவர்களே சொல்லிவிடுகிறார்கள். அந்த திட்டங்களினால் தாங்கள் அடைந்திருக்கிற பலனை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குடும்பம் கூட பலனடையாத குடும்பம் என்று எந்த குடும்பமும் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் பயனடைந்திருக்கிற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இது ஒன்று தான் எல்லா குடும்பத்தையும் கதவுகளையும் தட்டியிருக்கின்றது. எனவே இது மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு தரும். திமுக தேர்தல் அறிக்கை வந்து களத்தில் எப்படி இருக்கு? ஒரு சூப்பர் ஸ்டாரா களத்தில் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை எங்களுடைய தலைவர் சொல்கிற போது இது வந்து ஹீரோவும் அதுதான், ஹீரோயினும் இதுதான் சொல்லியிருக்காரு. அதை போல் எங்களுடைய திட்டங்கள், அதாவது 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, 1500 ரூபாயாக புதுமைப்பெண் தமிழ் புதுவன் திட்டத்தில் பணத்தை உயர்த்தி தருவது, 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு தருவது, இதெல்லாம் ஒரு பக்கம் மக்களை வரவேற்றிருந்தாலும் பெண்களை அதிகமாக வரவேற்றிருப்பது இல்லத்தரசிகள் திட்டம். அந்த ஸ்டாலின் கூப்பவர் என்று சொல்லி இல்லத்தரசிகள் திட்டத்தில் 8000 ரூபா தர்றோம். அதை நீங்கள் எந்த ஊரில் வேணாலும், எந்த கடையில் வேணாலும், எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம் என்று நாங்கள் சொல்வது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே போகின்ற இடங்களில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. எனவே யார் எதை பற்றி எழுதினாலும் எங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. எங்களுடைய ஆட்சி அமையும் 200 நிச்சயம். சார், இப்போ வந்து இந்த திருமயம் தொகுதியில் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தா பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ திரும்ப மீண்டும் நீங்கள் சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க, என்ன செய்யலாம்னு அப்படி ஒரு திட்டம்? இந்த திட்டங்களை விட இன்னும் அதிகமான திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது தான். ஏன்னா முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு சமுதாய கூட வேணும், அது மாதிரியான பிரச்சனைகளை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் கல்வி உதவியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு மாணவிக்கு 25,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை எங்களுடைய அறக்கட்டளையிலிருந்து கல்வி உதவி தொகை குறைந்தபட்சம் ஒரு 150-200 பேருக்கு திருமயம் தொகுதியில் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றோம். திருமண உதவியாக 25,000 ரூபாய் 200 குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதே போல் முதியோர் விடுதி நடத்தப்படும், அது வந்து கட்டித்தரப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்படும். அதே போல் பெண்களுக்கான கல்லூரி மாணவியர் விடுதி அமைத்து தரப்பட்டு அதையும் அரசிடம் ஒப்படைத்து, அல்லது நமக்கு அமைய திட்டத்தில் கட்டி அரசில் ஒப்படைத்து மாணவியர் அங்கே வந்து தங்கி படிக்கிறதுக்கான வசதிகளை செய்து தரப்படும். அதேபோல் பள்ளி மாணவியர்களுக்காக பொன்னமராதி, காரையூர், அரிமளம் இவற்றில் அங்கே மாணவியர் விடுதி அமைத்து தரப்படும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பயனுள்ள திட்டங்கள், படிப்பை உற்சாகப்படுத்துகின்ற திட்டங்கள். அதேபோல் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான கட்டிடங்கள் இப்போ நிறைய கட்டிக்கிட்டு இருக்கோம். பத்தாதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கோம்.